திருவசன தியானுக்கென்று ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அநேக வாக்கு தத்தங்கள், அநேகர் பிரசங்கிக்கப்பட்ட ஒரு வேத வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர். இந்த வேதத்தினுடைய வார்த்தைகள் மிக வல்லமை உள்ளதுதான். இவைகள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவனுடைய விசுவாசத்தை தூண்டுவிக்கப்பட்டு அந்த விசுவாசத்தில் அவன் இருந்தாதான் இந்த வசனம் அவனுக்கு கிரியை செய்யும். இங்கே தெளிவுபடுத்தப்பட்ட வார்த்தை என்னென்றால், 2 காரியங்கள். ஒன்று மனதையுடையவன், இன்னொன்று நம்பிக்கையாய் இருக்கிற அனுபவங்கள். இது 2னுடைய ஃபேக்டர் தான் பூரண சமாதானத்துக்கு கொடுக்கும். 1 + 1 = 2 என்று சொல்லுகிற போது 2 பிரிக்கப்பட்டு 2 எண்களாய் கொடுத்திருக்கு. நடுவில் ஒரு கூட்டல் குறி. இப்போ 5 கூட்டணும்னா 3 + 2 போடலாம், இல்ல 2 + 2 போடலாம், அல்லது 1 + 4 என்று போடலாம். இப்படி பல காரியங்கள். ஒரு கால்குலேஷனை it can be added with one calculation. இப்போ மனிதனுடைய வாழ்வை இங்கே தேவன் ஒரு கணக்கிட்டு நமக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு பலர் நம்முடைய வாழ்வில் பலவிதமான காரியங்களை, ஆவிக்குரியவைகளை சிந்தித்து செயல்பட்டு கிறிஸ்தவனா என்னைக்கு நம்ம ஃபெய்த்துக்குள்ள வந்தோமோ அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் நமக்கு அந்த ஓடுகிற ஓட்டல் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் மிக அழகாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துல இதனுடைய உறுதிப்பாடு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிலிப்பியர் 4:8வது வசனத்துல, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். உங்க விசுவாசம், கிறிஸ்தவனுடைய விசுவாசம் ஒரு பங்கு தான். ஆனா அதோடு கூட இணைகிற ஒரு பங்கு இருக்கு இல்லைங்களா? அதான் கிரேட். இப்ப நம்மளை பொறுத்தவரை இந்த விசுவாசம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. இதோட கூட்ட வேண்டியது என்ன? அதுதான் இங்க வருகிற ரிசல்ட். ஆனா இவைகளை தெரியாத கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கணக்கு கொடுத்துறோம். ஒரு கடையில போய் 100 ரூபாய் கொடுக்குறீங்க விசுவாசத்துல, அவன்கிட்ட 50 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க. மீதி அவன் கொடுக்குறான் இல்லையோ, உங்க மைண்ட் இந்த 50 ரூபாய் கொடுக்குறானா என்கிற கேள்வியை நோக்கி கொண்டிருக்கோம். இந்த 50 ரூபாய் கொடுத்த உடனே உங்க கேள்வியுடைய பதில் முடிஞ்சு போச்சு. 50 ரூபாய் வாங்கிட்டீங்க கையில. உங்க மனது நீங்க வெற்றி பெற்ற மாதிரி வீட்டுக்கு திரும்பிடுறீங்க. ஏன்னா கையில இருக்குது 50 ரூபாய் பொருள், இந்த கையில இருக்குது 50 ரூபாய் பாக்கெட்டுக்கு போயிடுச்சு. இப்போ இது 2ம் சேர்ந்ததுதான் கிறிஸ்டியன் வாழ்க்கை. அறிவாளி என்று சொல்லி இந்த புஸ்தகத்தை, பைபிள் புஸ்தகத்தை வச்சிருக்கிறோம் பக்கெட்ல. ஆனா நம்முடைய அறிவுத்தன்மை இங்கதான் இருக்குது. விசுவாசம், நாய் கூட விசுவாசிக்குது. தெரிஞ்ச ஆளை பார்த்தோம்னா காலை வாழை அப்படியே ஆட்டுது, தலையை குடியுது. அதுக்கு பேரு விசுவாசம் தான். ஆனா மனிதன் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் வாழாட்டுகிற அந்த நாயும் நம்மளும் ஒண்ணா. அப்போ கிறிஸ்டியன் லைஃப் என்டையர் இதை தாண்டின ஒரு லைஃப். இந்த கால்குலேஷனை தாண்டின ஒரு லைஃப். ஒரு மிருகங்கள் காண்பிக்கிற இந்த விசுவாசத்தை விட தாண்டின ஒரு லைஃப். இத பல
தேவனுடைய பிள்ளைகள் அறியாமையிலே வாழ்கிறார். அவர் மேல் நம்பிக்கை உடையவனாக தான் இருக்கிறோம், விசுவாசம் உடையவனாக தான் நாம் இருக்கிறோம். பட் பாத்திரவான நாம இன்னும் தயாராகல. we still haven't got the real result. இந்த உண்மையான இந்த பக்குவப்பட்ட பதில் இன்னும் பலர் பார்க்கல என்பது என்னுடைய ஆவிக்குரிய கண்களை நான் பார்க்கிறேன். ஊழியம் பண்ணுவோம், விடுதலை பண்ணுவோம், அனாயிண்டிங்ல நிரப்ப முடியும் எல்லாரையும். அது அவனுக்குள்ள இருக்கிற பொதுவான விசுவாசமும் நீ சொன்ன வார்த்தையை கொண்டு அவன் எடுத்துக்கிறான் இல்லையா, அதனால அற்புதம் நடக்குது. உன்னை கொண்டு அல்ல. பல ஊழியக்காரர்கள் ஏமாந்த ஒரு வாழ்க்கை வாழ்வது ஏன் என்றால், when this is being impacted with him, but the reality of the word of the God has not yet impacted with him. விசுவாசம் அவனுக்குள் கிரியை செய்கிறது, ஆனா விசுவாசத்துக்கு உண்டான கிரியைகள் என்ன 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 என்பது அவனுக்கு தெரியாது. இங்கே பவுல் பிலிப்புக்கு எழுதுகிற பொழுது மிக அருமையாக கடைசியாக, சகோதரரே, if you want to be really receive the anointing blessings of the Lord. என்ன blessing அதுக்கு பேரு? anointed blessing. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தாற்பயம். It is the concept of a Christian life. இது பலருக்கு தெரியாது. இதுல 100 200 300 400 2000 3000 ஆரம்பிச்சு வச்சா சொல்றா இல்லையா, இவன் 1000 அடுத்தது 2000 அடுத்தது 3000 100 200 300 தான் ஏத்தி இருக்கிறான். 500 தாண்டல. ஒரு தடவை விட போறேன் 700 டப்புன்னு பாண்டிய 1000. இத பத்தி யாருக்கு தெரியும்? ஒருத்தர் 10,000 அங்க இருந்து 20,000 30 40 50. இவன் பார்த்த ஆன்டிக் வாங்கிட்டு வந்தவன் 60,000 ஒரே ரேட். அதான் யாரும் முடிச்சு போச்சு. 100 பெறாத இருக்கு. இவர் 5,000 கமிஷன், அவருக்கு 45,000 லாபம். எடுத்துட்டு போனவர் அது 50,000 பார்க்கிறார். அவருடைய மனசுல இது எவ்வளவு வாய்ப்புச்சு, அவ்வளவு ஆன்டிக். அவருக்கு ஒரு சந்தோஷம், 50,000 முடிச்சு, ஏன்னா இல்லைனாக்கா 1 கோடிக்கு போயிருக்கும். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த கேள்வி இருக்கு இல்லையா, 10,000 20,000 30,000 சொல்லிக்கிட்டு இருக்கிறவனுடைய வாழ்க்கை போலதான் வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றியை பார்த்துட்டு இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. பவுல் சொல்றார் கடைசியாக, சகோதரரே, நீ ஒருவேளை கிறிஸ்தவனா இருப்பாயானால், இருக்கிறையோ இல்லையோ இனிமேல் இருக்க வேண்டும் என்று நீ பிரியப்படுவாயானால், அவர் சொல்றார் ஒரே வார்த்தை, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவையோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீ பெரிய கிரேட்டஸ்ட் 40 வருஷம் சர்வீஸ் உள்ள ஊழியக்காரனா இருக்கிறான். இது இல்லைன்னா நீ மடமையில நடந்து கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி அர்த்தம். அற்புதம் நடக்கும், அது உனக்காக இல்ல, நம்பி வந்த ஜனங்களுக்காக. அவன் வீணா போக கூடாது என்பதற்காக ஒரு குச்சி கூட பல்லு குத்த உதவும் என்கிற பழமொழியை போல இந்த பெரிய ஊழியக்காரனை எடுத்தோ ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருப்பார். பட் அவனுக்கு என்ன லாபம்? ஏனென்றால் இங்கே நாம் வாசித்தோம், ஏசியா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தினுடைய காத்துக்கொள்வேன். தேவனுடைய சமாதானம் வேணும்னா இதெல்லாம் தான் தேவை. அதான் யோவான் 14:1 சொல்றாரு, நீங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இப்போ ஜீசஸ் மேல விசுவாசமா இருப்பான், அதே மாதிரி உலக பொருள் மேல விசுவாசமா இருப்பான். தேவனை பற்றி தெரியாது. இந்த வார்த்தை ஆராய்வானை தவிர ரிசல்ட் அவ வாழ்க்கையில பார்த்திருப்பான், அது உண்மையான ரிசல்ட் இல்லை. அதுதான் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் என்ன ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துருவாங்க. போட்டு கத்திருப்பான்,
விடுதலைக்காக கத்தியிருப்போம், கற்றுக்கொள்றதுக்காக நம்ம கத்தியிருப்போம். ஆனா நான் யாராக இருக்கிறேன்? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஒருவனுக்குள்ளாக ஜீவ சுவாசமாக அது உள்ள இருந்து எழும்பணும். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் ஒரு வசனத்தை கொண்டு நீங்கள் தியானித்து ஏமாறக்கூடாது. அதோடு கூட தேவன் ஒரு ஜோடியை வைத்திருப்பார். What has to be realized. இதை ஆராய்கிற அறிவு யாரிடத்தில் இருக்கிறதோ இந்த கால்குலேஷனை ஜெயிப்பான். உலகத்தினுடைய சகல இயற்கையையும் கூட அவனால ஜெயிக்க முடியும். ஆரம்பித்து வச்ச தேவன் அன்னைக்கு இந்த சூரிய மண்டலங்கள், சந்திர மண்டலங்கள், இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் அதன் பாட்டுக்கு அது தன் கிரியைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறது. பட் மனிதனுடைய வாழ்விலே வெவ்வேறான கிரியைகளுக்கு உட்படுத்தப்பட்ட, நெகட்டிவ்ல இழுத்து செல்லப்பட்ட காரியங்களே தெரியாமல் வாழுகிற கிறிஸ்தவர்களா இல்லாதபடிக்கு அவரை உறுதியாய் பற்றி கொண்ட ஒன்று மனதையும் பெர்ஃபெக்ட் பண்ணணும். உண்மையை நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கையையும் பெர்ஃபெக்ட் பண்ணுவோமானால் அவனதான் நீர் அவனை பூரண சமாதானத்துக்கு கொண்டனே காத்து கொள்வீர். சோ ஒரு ஃபியூச்சரை இந்த வேத வசனம் அறிவிக்கிறது. அப்பந்தான் அவர் நம்மளை என்ன பண்றாரு? காத்துக்கொள்ளுகிற அனுபவத்துல நம்மளை நடத்துகிறார். ஆனாலும் ஒரே ஒரு கருத்து, இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பினால நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? இப்போ நம்ம விடுதலையாக்கப்பட்டவர்களா இருந்து கொண்டே இருக்கிறோம். சோ விடுதலை அது ஆட்டோமேட்டிக். இப்போ இந்த விடுதலை என்னாச்சு? அவருடைய அன்பினால அது ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுச்சு. ஆனால் நெக்ஸ்ட் உயரமான ஸ்டேஜுக்கு நம்ம போக வேண்டுமானால் வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை, தியானித்த இந்த வார்த்தைகளை நமக்குள் இருப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை செயல்படுத்துவோமானால் உண்மையான அந்த தெய்வீக சமாதானம் நம்ம மேலே இறங்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.